ஸ்ரீ சுந்தரானந்த சித்த சுவாமியே போற்றி. எல்லாம் வல்ல சித்தா போற்றி. வணக்கம். மூச்சு முட்டை சாப்பிட்ருப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மூச்சு முட்டை சாப்பிடும் போது அதோடைய அபானனுடைய வேலை சிரமமாகும். கொஞ்சம் அதோடைய வேலையை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாகும். ஸோ அப்படி நம்ம வெற்றிலையை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அபானனோட வேலையை கொஞ்சம் சுலபமாக்கி கொடுக்கறது தான் இந்த வெற்றிலையினோட வேலை. அதோடு சேர்த்து சுண்ணாம்பும் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதில் உள்ள கால்சியம் ஃபுல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய உடம்புக்கு கொடுக்கும். ஸோ இதனால நமக்கு கால்சியம் டிஃபிஷியன்சின்றது ஒன்றும் வராது. ஸோ இதை வாரத்துக்கு 3 நாள் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும், வாரத்துக்கு 3 நாள் சத்தான ஆதாரத்தோடு நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு நாளடைவில் கால்சியம் டிஃபிஷியன்சியே வராது. ஸோ இப்போ தீபாவளி முடிஞ்சு சஷ்டி ஆரம்பம். சஷ்டியில் விரதம் இருப்பாங்க, 7 நாள் விரதம் இருப்பாங்க. 7 நாள் விரதம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க நினைக்கிற அனைத்து செயல்களும் முழுமையாக தீரும் அப்படின்றத நினைக்கிறாங்க. இந்த 7 நாள் விரதத்துக்கு பின்னாடி என்ன ஒரு சயின்ஸ் இருக்குது. அதாவது முருகன் எதுக்கு சஷ்டிக்கு 7 நாள் விரதம் இருக்க சொல்லியிருக்காரு. அந்த 7 நாள் நம்மளுடைய உடம்பில் உள்ள என்னென்ன மாறுபாடுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம அங்கே பேசணும் இல்லைங்களா, வெற்றிலை நம்மளுடைய அபானன் வேலையும் பிராணன் வேலையும் சுலபப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே வேலை தான் இந்த 7 நாள் நம்ம விரதம் இருக்கும்போதும் நடக்கும். ஸோ முதல் ஒரு நாள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, முதல் நாள் நம்ம விரதம் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு உணவும் நம்ம சாப்பிட மாட்டோம். அதாவது விரதத்திலேயே அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. பழம் சாப்பிட்ற விரதம், நீர் ஆதாரங்கள் சாப்பிடும் விரதம், அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாம இருக்கும் விரதம். அதுதான் மிக தவறான விஷயம். ஸோ 7 நாள் நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பாடிஸில் உள்ள ஆர்கன்ஸ் ஃபுல்லாமே அதோடைய வேலையை ரொம்ப கடினமாக்கி அது ரொம்ப ட்ரை ஆயிரும், ஹார்டாயிரும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆர்கன்ஸை அது குறைபாடாகும். ஸோ அப்படி இந்த 7 நாள் விரதமில் நம்ம பால், பழம் இந்த மாதிரி எளிமையாக செரிக்கக்கூடிய உணவுகள் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அபானனோட வேலை சீராக செய்யும், பிராணனோட இயக்க வேலையும் சீராக செய்யும், சமானன் அதோட வேலையும் சீராக செய்யும். இப்படி 10 தச நாடிகளும் தச வாயுகளும் கரெக்டாக இயங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மனது ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ அப்போ ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வேண்டுதல் நடக்கும். அதே சேம் டைம் இப்படி எந்த ஒரு உணவும் கம்மியாக அளவாக சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறும். ஸோ அந்த அபானன்ற ஒரு விஷயம் நம்மளோட உடம்புல இருக்க கழிவுகள் ஃபுல்லாமே இழுத்து அதை வெளியேற்றிடும். பிராணன்ற ஒரு விஷயம் நம்ம உடம்பில் இருக்க கழிவுகள்லாம் இழுத்து அதை சுவாசம் வழியாக வெளியேற்றிடும். ஸோ இப்படி 7 நாள் நம்ம விரதம் இருந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு சயின்டிஃபிக்கல் ரீசன் இதுதான். உங்களுடைய உடல் சுத்தமாக இருக்கும். உங்களுடைய உடல் சுத்தமாக இருக்கிறதுனால உங்களுடைய மனமும் சுத்தமாக இருக்கும். அப்போ நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் எடுத்தாலும் அது நிச்சயம் கூடிய விரைவில் நிறைவேறும். அப்படி தான் சஷ்டி விரதத்துக்கு திருச்செந்தூரில் இருந்தோம், 7 நாள் விரதம் இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது. இது ஃபுல்லாமே இந்த சயின்டிஃபிக்கல் ரீசன்றது இதுதான். இந்த அபானன் அதோடைய வேலையை சீராக செய்யும் போது அவங்களுடைய கழிவுகள் ஃபுல்லாமே வெளியே போயிடும். அந்த கழிவுகள் வெளியே போனதுனால பிராணனுடைய வேலையும் சீராக செய்யும். இப்படி 10 தச நாடிகள் தச வாயுகள் சீராக இயங்கும் போது அவங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கை வச்சுருந்தாலும் நிறைவேறும். உதாரணத்துக்கு 7 நாள் விரதம் இருந்து அந்த திருச்செந்தூர் கடலில் நீராடிட்டு செல்லும்போது நினச்ச காரியம் வெற்றியாகும். அதுக்கப்புறம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெறும். ஸோ இதுக்கு ஃபுல்லாமே இருக்க ரீசன் உங்கள் உடலில் இருக்க ரத்த ஓட்டம், காற்றோட்டம், நீரோட்டம் எல்லாமே சீராக இருக்கிறதுனால நீங்கள் என்ன யூனிவர்ஸ்ட்டை கேட்குறீங்களோ அது மேனிஃபெஸ்ட் ஆகி அது கிடைக்கும். ஸோ அதே விஷயம்தான் குழந்தை பிறகுறதுக்கும். உங்களுடைய கழிவுகள் அகற்றும் போது உங்களுடைய உடல் மிக அற்புதமாக செயல்படும். அப்போ உங்களுக்கு எந்த ஒரு வரம் கேட்டிங்கனாலும் கிடைக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், குழந்தை பிறக்கணுன்றதாக இருக்கட்டும், இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு அவங்க வைப்பாங்க. ஸோ இதுதான் இந்த சஷ்டி விரதத்துக்கு உண்டான சயின்ஸு. ஸோ இந்த சஷ்டி விரதம் அனைத்து மக்களுக்குமே இருக்கலாம். பட் ஆனால் இந்த விரதம் முழுமையாக யாருமே எதுவுமே சாப்பிடாம எச்சி கூட முழுங்காமல் இருப்பேன் அப்படின்றது ஒரு தப்பான விஷயம். பட் ஆனால் இந்த விரதம் எதுக்காண்டி இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய உடலில் உள்ள
எல்லா நோய்களும் வெளியே போகணும் அப்படின்றதுக்காண்டி தான் இருக்கிறோம். ஸோ இதவே வந்து நம்ம ஆப்போசிட்டாக வந்து நான் எச்சி கூட விழுங்காமல் இருப்பேன் அப்படின்னா, ஒரு 3 நாள் 4 நாள் நீங்கள் எச்சி கூட விழுங்காமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் வந்து சுருங்க ஆரம்பிச்சு ரொம்ப சிரமத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த சஷ்டி விரதத்தில் வந்து நம்ம ஹார்டான விஷயம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. எல்லாமே வந்து சாஃப்டான விஷயமா பாலும் பழமுமாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து சஷ்டி விரதத்துக்கு பின்னாடி இருக்க விஷயம். ஸோ இதை தான் வந்து இப்போ நம்ம டைரெக்டாக சொன்னோம் அப்படின்னா வந்து யாரும் பின்பற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து முருகனுக்கு வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முருகனே வந்து சொல்லியிருக்காரு, நம்ம சொல்லலை. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் உண்டான பின்னாடி இருக்க சயின்ஸை வந்து நம்ம வந்து ஆராய்ஞ்சு நமக்குள்ளே இருக்க குறைகளை வந்து நம்ம அகற்றும் போது நமக்கு வந்து தெளிவும் ஞானமும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.